ரொம்ப காலத்துக்கு முன்னால கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷங்களோட அக்கிரமங்கள்னால ஒரு வெள்ளத்தை அனுப்பி அதை அழிச்சிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் பேரு பெருகி உலகத்தோட பல பகுதிகளுக்கு பரவிட்டாங்க. ஆனா திரும்பவுமா கடவுளை மறந்துட்டாங்க. உண்மையான கர்த்தரை நம்புறதுக்கு பதிலா தங்களோட கையால செஞ்சவைகளை தான் கடவுள்னு நம்பி வணங்குனாங்க. தான் உண்மையிலேயே எப்படிப்பட்ட கடவுள்னு மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டு தன்னை நேசிக்கணும்னு கடவுள் ஆசைப்பட்டாரு. அதுக்காக கடவுள் ஒரு சூப்பர் பிளான் போட்டாரு. அந்த பிளான்ல வந்த ஹீரோ பேரு தான் ஆபிரகாம். ஆபிரகாம் உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா உலகம் முழுசையும் அவர் மூலமா தான் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரு. இப்படி ஆபிரகாம கர்த்தர் செலக்ட் பண்ணும் போது அவருக்கே உண்மையான கடவுளை பத்தி ரொம்ப தெரியாது. அவரோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் தாங்க செஞ்சது தான் கடவுள்னு அவருக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசானப்போ அவங்க அப்பா தேரா இறந்து போயிட்டாரு. ஆபிரகாம், உங்க அப்பா இறந்த பிறகு நாம ரொம்பவே தனிமையாயிட்டோம். அதோட நமக்கு பிள்ளைங்க இன்னும் யாருமே இல்லையே. நினைக்கவே கஷ்டமா இருக்கு. சாரா, நம்ம முன்னோர்களோட கடவுள்கள்கிட்ட இதத்தான வருஷக்கணக்கா கண்ணீரோட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அவமானத்தை தாங்க முடியல. நீங்களும் நானும் செத்து போன பிறகு நமக்கு வாரிசுன்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. ஆபிரகாம், ஆபிரகாம், அது யாரு? ஆபிரகாம், நான் தான் உண்மையான கடவுள். வான மண்டலத்தையும் பூமியையும் நான் தான் உருவாக்கினேன். இப்போ நீ உன் அப்பாவோட குடும்பத்தையும் உன் ஜனங்களையும் இந்த நாட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்ட போற இடத்துக்கு போகணும். என் நாட்டையும் அப்பாவோட ஆளுங்களையும் விட்டுட்டு போகணுமா? எதுக்கு? நீ ஒரு பெரிய முக்கியமான குடும்பத்துக்கு தகப்பனாக போற. உன் பெயருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டாக்க போறேன். உன்னை ஒரு பெரிய தேசமாக்க போறேன் ஆபிரகாம். ஓ மூலமா உலக குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையுமா? ஓ, இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே. உன்னதமான கடவுளே, இதெல்லாம் செய்வீங்கன்னு எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிடுறது? நீயும் உன் ஜனங்களும் கும்பிட்டுட்டு இருக்கிறவைகளை போல நான் இல்லை. உன்னதமான கடவுள். இப்போ நீ உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பி நான் உனக்கு காமிக்கிற நாட்டுக்கு போ. கடவுளே, என்னைய போய் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் வழியை நீங்க காட்டினீங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு பின்னாலேயே வாரேன். தங்களோட சாமான்கள், ஆடு மாடு, வேலைக்காரங்க எல்லாத்தோடையும் கூட ஆபிரகாமும் அவர் மனைவி சாராலும் அவங்க முன்னோர்களுடைய நாட்டை விட்டு கிளம்புனாங்க. ஆபிரகாம், நம்ம எங்க போறோம்? அங்க எவ்வளவு நாள் தங்க போறோம்? எதையாவது சொல்லுங்க ஆபிரகாம். அது எதுவுமே எனக்கு தெரியாது சாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த உன்னத கடவுள் நம்மளை இங்கிருந்து கிளம்ப சொன்னாரு, நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். நம்மளை ஆசீர்வதிக்க போறாரா? நமக்குன்னு ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சாரா, என்கிட்ட இருந்து ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க போறதாயும் நம்ம மூலமா உலகம் முழுசையும் ஆசீர்வதிக்க போறதா சொன்னார. அதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. சாரா, உனக்கு என் மனசை புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த புது மாதிரியான உண்மை கடவுளை நம்பணும் போல தோணுது.
ஆண்டவனே, நாங்க ரொம்ப நாளா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஆபிரகாம், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. இந்த நிலத்தை நீ பார்க்க நான் ஆசைப்படுறேன். இந்த நிலம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆபிரகாம், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற நிலம். நிஜமாவா? இந்த நிலம் எல்லாத்தையுமா? ஆமா ஆபிரகாம், நீ நிக்கிற இடத்துல இருந்து வடக்க, தெற்க, கிழக்க, மேற்கன்னு எல்லா திசையிலையும் பாரு. உன் கண்ணுக்கு தெரிகிற நிலத்தை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் காலா காலமா தரப்போறேன். காலா காலமாவா? இந்த நிலம் முழுசையுமா? சாரா, சாரா, நாம வந்தாச்சு. ஆபிரகாம், எதுக்கு இப்படி கத்துறீங்க? வர வேண்டிய இடத்துக்கு நாம வந்தாச்சு. இப்பதான் கடவுள் என்கிட்ட பேசி இந்த நிலத்தை தான் நம்ம சந்ததிக்கு கொடுக்க போறதா சொன்னாரு. பிரமாதமா இருக்க இல்லையா? ஆமா, அவர் வாக்கே பிரமாதம்தான். என் கையில மட்டும் ஒரு குழந்தை இருந்தா நான் நம்ப ஈஸியா இருக்கும். சாரா, உன்னதமான கடவுள் இந்த வாக்கை நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நாம நம்புவோம். எல்லாத்தையும் அவரே பொறுப்படுத்திக்கிடட்டும். உன்னதமான கடவுளே, இந்த இடத்துக்கு நீங்களே எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னைய தெரிஞ்செடுத்து ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை தொழுகிறோம். கடவுளே, இந்த பலியையும் தாரோம். கடவுள் தனக்கு கொடுத்த எல்லா இடத்தையும் ஆபிரகாம் சுத்தி பார்த்தாரு. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நம்பினாரு. இருந்தும் ஆபிரகாமுக்கும் அவர் மனைவி சாராளுக்கும் குழந்தையே பிறக்கல. ஆபிரகாம், ஆபிரகாம். ஆண்டவரே, நீங்களா? பயப்படாத ஆபிரகாம், நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாத்துக்கிடுவேன். உனக்கு கிடைக்க போற நன்மைங்க ரொம்ப பெருசு. ஆண்டவனே, நீங்க எனக்கு எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம இது எப்படி சாத்தியப்படும்? நான் சாகும்போது எனக்கு நீங்க தர்ற எல்லாமே என் வேலைக்காரனுக்கு தானே போய் சேரும். ஆபிரகாம், உனக்குன்னு சொந்தமா உன்னுடைய மாம்சத்துல இருந்து ஒரு மகன் தரப்போறேன். ஆண்டவனே, இது நடக்கும்னு எனக்கு என்ன உத்தரவாதம்? ஆபிரகாம், மேலே இருக்கிற நட்சத்திரங்களை பாரு. அதை உன்னால எண்ண முடியுமா? அந்த அளவு அதிகமா உன்னோட சந்ததி இருக்கும். நட்சத்திரங்களை எண்ணணும்னா சரி, அந்த பிரகாசமான நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்க. 1 2 3 4. அட, இதை ஏற்கனவே எண்ணியாச்சே. சரி, திரும்ப ஆரம்பிப்போம். 1 2 3 4. ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவர் அவனோட விசுவாசத்தை பாராட்டினாரு. அவனோட விசுவாசம் அவனை நீதிமானாக்கிச்சு. ஆபிரகாம், ஆபிரகாம், இங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரா, கடவுள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நிறைய பேர் எனக்கு சந்ததியா வருவாங்கன்னு, என் மூலமாவே எனக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு அவர் சொன்னாரு. இதுதான் நானும் ராத்திரி முழுசுமா யோசிச்சுட்டு இருந்தேன். என் வயசுக்கு என் உடம்புல இது நடக்க முடியாத காரியம். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னொருத்தி மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் இல்லையா? சாரா, என்ன சொல்ற? ஏன்
குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இப்படித்தான் செய்றாங்க. அதான் நானும் சொன்னேன், என்னோட எகிப்து அடிமை ஆகார் மூலமா குழந்தை பெத்துக்குங்க. அவளுக்கு பிறக்கிற குழந்தை உடம்பால உங்களுக்கு சொந்தம், உரிமையால எனக்கும் சொந்தம். நமக்குன்னு ஒரு சந்ததி வர்றதுக்கு இதுதான் சூப்பர் வழி. சாராவோட அட்வைஸ் ஆபிரகாமுக்கு சரின்னு பட்டுச்சு. அதனால சாராவோட வேலைக்காரி ஆகார தனக்கு மனைவியா எடுத்துக்கிட்டாரு ஆபிரகாம். ஆகார், போய் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, சூப்புல ஊத்தணும். இங்க நான் தானே கர்ப்பமா இருக்கேன். நான் ஆபிரகாமோட பிள்ளைய சுமக்கிறதுனால நான் தானே ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த நன்றி கட்ட அடிமை பேசுறத பாருங்க. நான் மனசு வைக்கலன்னா உன் வயித்துல இந்த குழந்தை உருவாயிருக்குமா? போய் பேசாம தண்ணி கொண்டு வா இப்பவே. நான் மாட்டேன். நீங்க போய் கொண்டு வர முடியாதா? அவருக்கு ஒரு குழந்தைய தான் உங்களால கொடுக்க முடியலனா சாப்பாடையாவது செஞ்சு கொடுக்கலாமே. திமிர பாரு. இங்க யாரு எஜமாட்டி யாரு அடிமைன்னு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லித்தரேன். நாளுக்கு நாள் சாராவுக்கும் ஆகாருக்கும் இடையில இருந்த பிரச்சனை மோசமாயிக்கிட்டே போச்சு. கடைசியில ஆகார் சாராவை விட்டு ஓடி போயிட்டா. சாராவுடைய பணிப்பெண்ணான ஆகாரே, நீ எங்க இருந்து வார? நீ எங்க போற? என் எஜமாட்டி சாரா கிட்ட இருந்து தான் ஓடி போறேன். பயப்படாத ஆகார், உன் எஜமாட்டி கிட்ட திரும்பி போய் அவ சொல்றபடி செய். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு இஸ்மவேல்னு பெயர் வை. அதுக்கு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார்னு அர்த்தம். ஆண்டவரே, நீர் என்ன பார்க்கிற தேவன். இந்த இடத்துல என் தேவையை பார்த்தீங்க. உங்களை பார்க்க எனக்கு உதவி செஞ்சீங்க. பிறகு ஆகார் திரும்ப ஆபிரகாமோட இடத்துக்கே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஈஸ்மவேல்னு பேரு வச்ச ஆபிரகாம் அதை ரொம்ப நேசிச்சாரு. அம்மா அம்மா, நாங்க வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம்பா. இஸ்மவேல் வேட்டக்காரனா வருவான் போல தெரியுது. அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாரு. நன்றிடா மகனே. இதை நான் எடுத்துட்டு போய் ராத்திரி சாப்பாடு பண்ண போறேன். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் வந்து பல வருஷம் ஆயிருச்சு. இந்த இடத்துல இருக்கிற இந்த பலிபீடத்துல தான் நான் முதலா உம்மை தொழுதேன். ஆபிரகாமே, நான் தான் சர்வ சக்தி படைச்ச கடவுள். நீ ஒரு நீதிமானா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே நடக்கிற ஆண்டவரே. இப்போ சாராவுக்கும் ஒரு மகன் பிறப்பான். சாராவுக்கா ஒரு மகனா? ஆமா, அவ பல தேசங்களுக்கு தாயா இருப்பா. கடவுளே, கடவுளே, சாரா பத்தியா பேசுறீங்க? 95 வயசு பொம்பளைக்கு பிள்ளை பிறக்க போகுதா? ஆமா, பிறக்கத்தான் போகுது. பிறக்கிற பையனை நான் ரொம்ப ஆசீர்வதிக்க போறேன். ஆனா ஆண்டவரே, இஸ்மவேல் என் மகன்தான். அவனை ஆசீர்வதிப்பீங்களா? ஆபிரகாம், உன்னோட மனைவி சாராவோட கற்பத்துல இருந்து உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அவனுக்கு ஈசாக்குன்னு பெயர் கொடு. நான் அவனோடையும் அவன் சந்ததியோடையும் நித்தியமா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். இஸ்மவேல் பத்தி நீ சொன்னதையும் நான் கேட்டேன். அவனை ஆசீர்வதிச்சு அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல சாரா மூலமா உனக்கு வரப்போற ஈசாக்கு மேலதான் என் உடன்படிக்கை இருக்கும். ஐயா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். அம்சமான ஆம்பளை பிள்ளையா? அவனை பாருங்க ஆபிரகாம், நம்ம பையன் எவ்வளவு அழகு பாருங்க. கடவுள் என் முகத்துல சிரிப்பு தந்துட்டாரு.
இத கேள்விப்படுற எல்லாரும் என்னோட சந்தோஷமா சிரிப்பாங்க. ஈசாக்கு, நீ ஒரு அற்புதம்டா. கடவுளால முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்கிறது இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. ஈசாக்கு நல்லா வளர்ந்தான். அவனுக்கு பால் குடிய மறக்க பண்ணுனாங்க. அந்த நாள்ல ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரு. இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா என் பையன் ஈசாக்கு இனிமே குழந்தை இல்லை, பெரிய பையன். எனக்கு இந்த 2 மகன்களை கொடுத்து என்னை அபரிமிதமா ஆசீர்வதிச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அங்க பாருங்க ஆபிரகாம், உங்க பையன் இஸ்மவேல் என் மகனை என்ன பண்றான்னு பாருங்க. பதறாத சாரா, பசங்க விளையாடதான் செய்யறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த அடிமை ஆகாரோட பையன் நம்ம பையனோட வாரிசுல பங்கு வைக்க நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள வெளியே அனுப்புங்க. சாரா, வெளியே அனுப்பணுமா? அவன் ஏன் மகன்? ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? என் சொந்த மகன் இஸ்மவேலை நான் எப்படி வெளியே போக சொல்லுவேன்? ஆபிரகாம், உன் மகன் இஸ்மவேலை பற்றியோ அவன் அம்மாவை பற்றியோ கவலைப்படாத. சாரா சொல்கிறபடி செஞ்சிரு. நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நான் இஸ்மவேலை ஆசீர்வதிச்சு அவனோட சந்ததியை பெரிய வம்சமாக்குவேன். ஆனால் நான் உன்னோட செஞ்ச உடன்படிக்கையை ஈசாக்கு மூலமாக தான் நிறைவேற்றுவேன். செய்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்றதுனால செய்கிறேன். நீங்க செய்ய சொல்லி கேட்கறது என் மனசை உடைக்க தான் செய்யுது. ஆனாலும் உங்க முழுசுமா நம்புறேன். இந்த காரணத்தினால தான் ஆபிரகாம் ஆகாரையும் அவனோட மகன் ஈஸ்மவேலையும் வெளியே அனுப்புனாரு. அவங்க பாலைவன பகுதிக்கு போனாலும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றினாரு. ஆனா ஈசாக்குக்கு ஆண்டவர் வேற திட்டம் வச்சிருந்தாரு. கொஞ்ச காலம் கழிச்சு கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சாரு. அதை ஆபிரகாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்கப்பா? ஒரு மரம் நட்டுறேன்ப்பா. அதை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு பார்க்கறதுக்கும் எதிர்காலத்துக்கான வாக்குகளை நம்புறதுக்கும் உதவும். ஓ, நல்லா இருக்கேன். நான் எதுனாச்சும் உதவி செய்வா? சரி, அந்த பாத்திரத்தை தூக்கி கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? சரிப்பா. அப்படித்தான். அம்மா அம்மா, கடவுள் நமக்கு செஞ்ச எல்லாத்தையும் நினைவுல வச்சுட்டு நாங்க ஒரு மரம் நட்டோமா? ஐயோ, பாத்துடா, ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா, நான் இப்ப பெருசாயிட்டேன், பார்த்து தெரியலையா? ஈசாக்கு செல்லம், நீ அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்டா. அப்போ தண்ணியை நீ நம்ம டென்ட் வரைக்கும் கொண்டு வந்து தர முடியுமா? அது சமையலுக்கு தேவைப்படுது. ஓ, முடியுமே. ஆபிரகாம், ஆபிரகாம், இருக்கிற ஆண்டவரே, உன்னைய ரொம்ப நேசிக்கிற உன் மகன் ஈசாக்க மோரியா தேசத்துல நான் உனக்கு காட்டுற மலைக்கு கூட்டிட்டு போ. அங்க அவனை எனக்கு தகன பலியா கொடுக்கணும். ஆண்டவரே, அவன் எனக்கு மகன். அவன் மூலமா தான் உங்க அருள் வாக்கையெல்லாம் நிறைவேற்ற போறீங்க. ஆமா ஆபிரகாம், ஆனா நான் உன்னோட கடவுள். அடுத்த நாள் காலமா ரொம்ப சீக்கிரம் எழுந்திருச்சு ஆபிரகாம் பலி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணினாரு. ஈசாக்கையும் கூட 2 வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டாரு. அப்புறமா அவங்க 3 நாளா நடந்தாங்க. அப்ப தூரத்துல மோரியா மலை தெரிஞ்சது. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நானும் ஈசாக்கும் மலைக்கு மேல போய் ஆண்டவரை தொழுதுட்டு
திரும்பி வந்துருவோம். அப்பா எனக்கு ஒண்ணு புரியுதா? என்னப்பா? நம்ம கங்கு கொண்டு வந்தோம், விறகு கொண்டு வந்தோம், ஆனா பலி கொடுக்கறதுக்கு ஆடு எங்க? ஈசாக்கு செல்ல மகனே, பலிக்கான ஆட்டை ஆண்டவர் தருவாருப்பா. ஈசாக்கு அப்பா, உன்னையதான் பலி கொடுக்கணும்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா. ஆபிரகாம், ஆபிரகாம், ஆண்டவரே, நிறுத்து. பையனை ஒன்றும் பண்ணிடாத. என் மேல உனக்கு இருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உனக்கு நான் கொடுத்த ஒரே மகனை எனக்கு பலி கொடுக்க சொன்னப்ப கூட நீ மாட்டேன்னு சொல்லல. ஆண்டவரே, பலிக்கான ஆட்டையும் கொடுத்துட்டீரே. நன்றி ஆண்டவரே, என் மகனுக்காக உமக்கு நன்றி. நீங்க ஒருத்தர் தான் உண்மையான கடவுள். எங்க தேவை எல்லாத்தையும் சந்திக்கிற கர்த்தர். எங்க தேவை எல்லாத்தையும் சந்தித்தீர். நானும் உன்னை நேசிக்கிறேன் கண்ணே. இந்த சோதனையை நீ கடந்ததை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மேல நீ என்னை நேசிக்கிறேன்னு நல்லா தெரியுது. அதனால உன்னைய அபரிமிதமா ஆசீர்வதிப்பேன்னு என் மேல ஆணையா சொல்றேன். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் உன் சந்ததி மூலமா ஆசீர்வதிப்பேன்னு என் மேல ஆணையா சொல்றேன். நானே கடவுள்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆபிரகாமின் பிள்ளைகள் நட்சத்திரங்களை விட பெரிதும் என்று கர்த்தர் வாக்களித்தார். கடற்கரை மணலினும் அதிகம். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமும் சாராளும் முதிர் வயதாகினும் நம்பிக்கை வைத்தார்கள். ஆண்டவர் வாக்கின்படி மகனை அளித்தார். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். கர்த்தரை நம்புவோர் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள்.